தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பேரில் வந்து தளபதி விஜய் அவர்களோட அரசியல் கட்சியை வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி வந்த ரூமர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி கட்சியோட பேர் இருக்கிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்த ரூமர்ஸ்லாம் பார்த்துருந்துருப்போம். ஸோ அதற்கு மாறாக இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி அவரோட அரசியல் கட்சியோட பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அது வந்து தமிழக முன்னேற்ற கழகமாக இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே அப்படின்னு வந்திருக்கும்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது. ஸோ டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன், மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். டிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதுக்கு மாறாக இப்போ வந்து டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்களோட அரசியல் கட்சியை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ தளபதி அவர்கள் வந்து அரசியல்வாதியாக மாறிட்டாரு, கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் அந்த கட்சியோட தலைவர், அவர் அரசியல்வாதியாக மாறிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் வந்து படம் நடிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனும் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வந்து தளபதி அவர்களோட ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து நிற்குது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வர்றது வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ்க்கு வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரதே வந்து பிடிக்கல. பட் பல ஃபேன்ஸுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரணும், அப்போ தான் இங்கே வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபேன்ஸ் மட்டும் அது வந்து பிடிக்காது. ஸோ இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் வந்து படம் நடிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே இருந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை கூட விட்டுருக்காரு. இந்த கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பற்றி ஒரு அறிக்கை, மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ அந்த அறிக்கையில் பல விஷயங்கள் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எல்லா கேள்விகளுமே வந்து அந்த அறிக்கையில் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ஸோ அந்த அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அது லெட்டர் பேடே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் போட்டுட்டு சைடில் வந்து விஜய் அவர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு அடைமொழி மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கீழே வந்து விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஏன்னா நேற்று தான் நான் வந்து சர்க்கார் படம் பார்த்தேன். அந்த ஒரு வைப்லேருந்தே நான் இன்னும் வெளியே வரல. இங்கே தலைவர் விஜய் அப்படின்னு பார்த்தோன்னே நான் கொஞ்சம் ஹைப் ஆகிட்டேன். ஓகே, அந்த அறிக்கையில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வணக்கம் தலைவா. விஜய் மக்கள் இயக்கம் பல வருடமாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செயல்படுத்தி வருகிறது, நீங்கள் அனைவரும் அறிந்தே. ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் மக்கள் இயக்கம் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச வரைக்குமே வந்து பல சமூக உதவிகளை வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஆட்டோ ஃப்ரீயாக விட்டதாக இருக்கட்டும், நூலகம் திறந்து வச்சதாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக கூட நெல்லையில் அந்த வெள்ள நிவாரண பொருட்கள் வழங்கினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. ஸோ அது எல்லாமே நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சமூக உதவிகளை வந்து ஒரு தனி நபராகவோ இல்லை தனி இயக்கமாகவோ வந்து நம்மளால் தனியாக நின்று பண்ணவே முடியாது. அதுக்கு அரசியல் பவர் தேவைப்படுது, அரசியல் அதிகாரம் தேவைப்படுது அப்படின்றத வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்தே. ஸோ இப்போ இருக்கிற அரசியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் வந்து ஒருத்தன் நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அதை வந்து பண்ண விட மாட்டாங்க. அவனை எப்படா காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே வந்து நமக்கு அரசியல் பவர் இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வழியாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. இந்த ஒரு விஷயத்த வந்து நான் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இதே விஷயத்த வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஃபைனலி இந்த மனுஷன் அட்ரஸ் பண்ணியிருக்காருப்பா. என்னன்னா, நம்ம ஊரில் வந்து ஊழல் நிறைந்த அரசியல் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜாதியை வச்சு மதத்தை வச்சு நம்ம ஊரில் வந்து பெரிய அளவில் அரசியல் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை இந்த மனுஷன் வந்து இந்த லைனில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுவுமே இல்லாத ஒரு கட்சியாக தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி இது மூலிமா அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். ஸோ
இவருக்கு பேசிக்கலி இவரை வந்து ஒரு ஸ்டார் ஆக்குனது நம்ம தமிழ் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன் ரிட்டன் அவர் வந்து அரசியலில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரசியல் கட்சி துவங்குறாரு அப்படின்ற மாதிரி இந்த லைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு, அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்தியா தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பால் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த கட்சி பேரை வந்து அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத வந்து இந்த அரசியல் ஆணையத்தில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம சர்க்கார் படத்தில் கூட பார்த்துருப்போம்ல, நம்ம யோகி பாபு, கீர்த்தி சுரேஷ், விஜய் அண்ணெல்லாம் போய் அங்கே தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்க கட்சி பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா. ஸோ ஆதார் கார்டு, தபால் கார்டு அப்படின்றத யோகி பாபு கொடுத்துட்ருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட கட்சி பேரை வந்து இன்றைக்கி தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க போல். அதுதான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஜனவரி 25 2024 அன்னைக்கு வந்து அவங்க கட்சி ஆஃபீஸில் அவங்க வந்து கூடி தலைமை பொறுப்பு யார் எடுத்துக்கணும், எந்தெந்த பொறுப்பில் யார் யார் இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எல்லாராலையும் முடிவெடுக்கப்பட்டது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பனையூரில் இருக்க ஆஃபீஸில் போய் மீட் பண்ணார்ல, ஸோ அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பது தான் நமது இலக்கு. ஸோ கிளியராக அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2026 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தான் அவங்க வந்து போட்டியிட போகிறாங்க. அதுதான் அவங்களோட இலக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற 2024 வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இவங்க போட்டியிட போகிறது இல்லை போல். ஸோ அடுத்து என்ன போட்டிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாடு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம் அரசியல் பயணம் துவங்கும். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருதுல இப்போ 2024. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அரசியல் பணிகளாக இருக்கட்டும், அவங்களோட கொடி என்ன, அவங்களோட சின்னம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வெளியிடுறதுக்கு வந்து ஒரு மக்கள் கூட்டம் ஏற்படுத்தி அவங்க வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் கோயிங் டு பி மாநாடு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சி ஒரு மக்கள் கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா அது பேர் வந்து மாநாடு தான் சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை கூட்டி அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடி என்ன, அதோட சின்னம் என்ன அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு வந்து வெளிப்படுத்த போகிறதாகவும், அவங்களோட கோட்பாடுகள் என்ன, அவங்களோட நல திட்டங்கள் என்ன, அது எல்லாத்தையுமே வந்து அந்த மாநாட்டில் வந்து வெளிவிடதா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியலமைப்புப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், கட்சியின் சட்டவைக்கப்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பு வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தும் தேர்தல் ஆணையத்தின். ஸோ இந்த ஒரு இடையூறு காலத்தில், அதாவது இப்போ நாடாளுமன்றம் தேர்தல் முடியுதுல்ல, ஸோ இது முடியறதுக்கு வந்து ஒரு கேப் இருக்குல்ல. ஸோ அந்த கேப்பில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த தலைவர்கள்லாம் இருப்பாங்களா, பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்து எப்படி பேசணும், என்ன பண்ணணும், கட்சியில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு ரூமருக்கும் அவர் வந்து இந்த லைன் மூலமா முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் போட்டியிட போகிறது இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை, எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரியும் இதில் வந்து பயங்கரமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா பல ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினா வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பார், சீமான் கூட வந்து இணைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு, சீமான் கூட கூட்டணி வச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு பல ரூமர்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எதுவுமே இல்லை, நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம், தனியாக தான் நிற்போம், தமிழக வெற்றி கழகம் தனியாக தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட் மூலமா அந்த ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல. ஸோ இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் வராரு. ஸோ ஃபைனலாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரசியல் அப்படின்றது வந்து இன்னொரு தொழில் இல்லை, அதாவது சினிமா அப்படின்றது இப்போ அவரோட தொழிலாக இருந்துட்டு இருக்குதுல. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் என்பது மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்களின் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன்.
எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. வேட்கைனா எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைகளுக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன். நன்றி. இப்படிக்கு உங்கள் விஜய், தமிழக வெற்றி கழகம், சி. விஜய் தலைவர். ஸோ இந்த ஒரு கேள்விக்கும் நமக்கு வந்து பதில் கிடச்சிருச்சு. ஸோ அரசியலை வந்து நான் ஒரு பொழுதுபோக்காவோ இல்லை விளையாட்டாவோ வந்து இல்லை ஒரு தொழிலாவோ நான் நினச்சிட்டு உள்ளே வரல. ஸோ இதோட ஆழம் என்ன, அகலம் என்ன அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு என்னோட சொந்த விருப்பத்தில் தான் நான் வந்து வந்திருக்கேன். இதை முக்கியமாக அவர் ஒரு தொழிலாக பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து அதுக்கப்புறம் அவர் படம் நடிப்பார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குதுல்ல. ஸோ அவர் ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சுருந்த ஒரு படத்துக்கான வேலைகள் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ அது அரசியல் கட்சிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த படத்தை வந்து நான் அப்படியே போகிற போக்கில் முடிச்சுட்டு முழுசாக அரசியல் வேலையை மாறிடுவேன், அரசியல் களத்தில் இறங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே சைன் பண்ணப்பட்ட படம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோட்டு தான் வெங்கட் பிரபு இப்போ எடுத்துகிட்டு இருக்காருல, தளபதி 68. ஸோ அந்த படம் தான். ஸோ அதற்கு மாறாக இன்னொரு படம் எதுவும் சைன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து ஏற்கனவே சைன் பண்ணப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. படத்தோட பேர் எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணல. மேபி வெங்கட் பிரபுவோட படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனலாக. இல்லை அட்லி கூடயும் ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசியாக சைன் பண்ணப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு தான் தெரியும் கரெக்டாக. ஸோ கோட்டு தான் அவரோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தளபதி அவர்கள் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு படத்தை நடித்து முடித்ததுக்கப்புறம் அரசியல் பணியில் வந்து முழுமையாக ஈடுபட்டுருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து தளபதி ஃபேன்ஸ் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அவர் வந்து படத்தை நடிக்கிறத வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து தளபதி அவர்கள் வந்து சினிமாவோடே நிப்பாட்டிக்கலாம், அரசியலுக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து ரெண்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. ஸோ இதை பற்றின என்னோட பர்சனலான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியலில் வந்து ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக அவசியம்தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து மாற்று அரசியல் கண்டிப்பாக தேவைப்பட்டு தான் இருக்குது. நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற 2 மிகப்பெரிய கட்சிகள் மட்டுமே வந்து இங்கே போட்டியிட்டு ஜெயிச்சு மாறி மாறி அவங்க ஆட்சி வந்து அமைச்சிட்டு இருந்திருக்காங்க. நான் சின்ன வயசில் இருந்த வரைக்குமே அதுதான் நடந்துட்டு இருக்குது. எனக்கு இப்போ 23 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதுதான் மாறி மாறி நடந்துட்டு இருக்குது. ஸோ இனிமே அட்லீஸ்ட் அந்த 2 முக்கியமான கட்சிகளை தாண்டி வேற எந்த கட்சிகள் மாற்று அரசியல் பண்ணாலுமே அதை வந்து நான் முழுசாக வரவேற்பேன். அது வந்து விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, அந்த 2 முக்கியமான பெரிய கட்சிகளை தாண்டி வேற ஏதாச்சும் கட்சி வந்து மாற்று ஆட்சி அமைச்சா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, யார் வேணா அமைச்சிக்கலாம் அந்த 2 கட்சிகளை தவிர. ஸோ இதுதான் என்னோட பர்சனலான ஒரு கருத்தாக இருந்துட்டு இருக்குது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன். ஐம் ஸ்டெப்பிங் அஸ் ஒன் வீடியோ. டேக் கேர். பை.